ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு கிசா டைம்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டூ படத்தோட நம்ம ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் டூ இந்தியன் டூ இந்த படத்தை ஏன் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த கேள்விக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு விதத்துல தோணிக்கிட்டே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த படத்தோட கதை கொஞ்சம் அழுத்தமா எழுதியிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா, இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 ஸோ 2மே எழுதியிருக்காங்க. ஸோ இந்தியன் 3 வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு முழு திருப்தி குடுக்கும்னு சொல்லலாம். ஆனா, இந்தியன் 2 ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு முடிவு இருக்கும். அதுலயும் ஒரு முடிவு இருக்கும்னு சங்கர் சார் சொல்லிட்டே இருந்தாரு. ஆனா, இந்த படத்துல ஒரு முடிவுங்கிறது ரொம்பவுமே அழுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த மாரியான ஒரு முடிவு தான் அந்த படத்துல தந்திருக்காருன்னு சொல்லலாம். என்ன ஒரு ரொம்ப வொர்ஸ்ட்டான ரைட்டிங்கா இருக்காரு. ஏன் கிளைமாக்ஸ்ல கூட ஒரு ஜட்ஜ்மென்ட் நடக்குது. ஸோ அந்த ஜட்ஜ்மென்ட்ல ஒரு ஒரு கைதிய தப்பிக்க விடுறது தான் ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்களா? ஸோ அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்வி எழுது. ஸோ இந்த மாரியான ஒரு வொர்ஸ்ட் ரைட்டிங்க நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. ஸோ இந்த மாரி தப்பிக்க விடுறது எந்த விதத்துல நியாயம்? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது மட்டும் இல்லாம சங்கர் சார் இதுவரைக்கும் 3 மணி நேரம் படத்த நெறைய எடுத்திருக்காரு. ஆனா, அ அந்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு லேக் தெரியாது. 3 மணி நேரம் படம் அப்டின்னாலும், ஒரு ஒரு நமக்கு பார்க்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஒவ்வொரு சீனையும் பார்த்து, பார்த்து எடுப்பாரு. அந்த மாரியான ஒரு காட்சிகள் இந்த படத்துல என்ன மிஸ் ஆகுது. ரொம்பவுமே மிஸ் ஆகுது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரே சீன் தாங்க. ஒரே சீன் தான். அ இந்தியன் தாத்தா வருவாரு. நம்ம வீட்ல இருக்கிற கலைய நம்ம முதல்ல எடுக்கணும் அப்டிம்பாங்க. அந்த ஒரே ஒரு ஷாட் தாங்க. அந்த ஒரே ஒரு சீன் தான். அந்த ஒரு சீன வச்சு கிட்டத்தட்ட படத்தோட ஒரு செகண்ட் ஹாஃப் வரைக்குமே இந்த கதைய தள்ளியிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாரியான ஒரு கதைய எழுதியிருப்பாரு. இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா ஒர்க் அவுட் ஆகும்னு எப்படி நெனச்சாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த மாரியான ஒரு வொர்ஸ்ட் ரேட்டிங் நான் பார்த்ததே இல்லங்க. ஏன்னா, இவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஐ மீன் சங்கர் சாரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு கதைய வெயிட்டா சும்மா நச்சுன்னு குடுப்பாருன்னு பார்த்தா, ஆனா அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. ரொம்பவுமே வொர்ஸ்ட்டா இருந்துச்சு. ரொம்பவுமே கதைய வந்துட்டு ரொம்பவுமே சுலபமா வந்து குடுத்துட்டாரு. ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்குறவங்க எப்படி வேணா பார்ப்பாங்க அப்படிங்கிற மாரி நெனச்சு குடுத்துட்டாரா என்னமோ தெரியல. அதாவது ஒரே கதைய தான் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்குமே தள்ளியிருக்காரு. அதனால பார்க்குறவங்க ஒரே சீன தான் பார்க்குறாங்க. இது எப்படி எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க முடியும்? 3 மணி நேரம் படத்துல அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் கண்டிப்பா குறைச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷமாவது குறைச்சிருக்கலாம். அந்த மாரியான ஒரு ஸ்டோரி தான் இவரு எடுத்து வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்தியன் தாத்தா அப்படின்னாலே அந்த கேரக்டர ரொம்பவுமே நீட்டா வடிவமைச்சிருப்பாங்க இந்தியன் படத்துல. ஆனா இந்தியன் 2ல எப்படின்னா, ரொம்பவுமே ஒரு ஒரு 118 வயசுடைய ஒரு மனிதர். அவரோட மெச்சூரிட்டிய எப்படி காட்டியிருக்கணும், ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி காட்டியிருக்கணும் அப்படின்னலாம் இல்லாம, ரொம்பவுமே ஒரு 50, 60 வயசு இருக்கிற ஒரு கேரக்டர் எழுதியிருந்தாரு. ரொம்பவே காமெடி பண்ணிக்கிட்டு, அந்த மியாவ் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிக்கிட்டு, இதெல்லாமே இதெல்லாமே ஏத்துக்கிற மாரியே இல்லங்க. அவரோட மெச்சூரிட்டி படத்துல தெரியல. ஒரு இம்மெச்சூர் வெயிட்டிங் நல்லாவே தெரிஞ்சது. நம்ம சித்தார்த் கிட்ட பார்த்தோம் அப்டின்னாக்கா, சித்தார்த்தோட கேரக்டர் வந்துட்டு எந்த அளவுக்கும் ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணலங்க. அவரு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே அந்த அளவுக்கு சரிப்பட்டு வரல. இந்த படத்துல சித்தார்த் இல்லைன்னாலும் இந்த படம் கதை மூவ் ஆயிருக்கும். இந்த இந்த படத்துல சித்தார்த்தோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா இருந்ததுன்னு சொல்லலாம். இது ஏன் வந்து சித்தார்த்தோட கேரக்டர இவ்ளோ நாசம் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம எல்லாருமே நெனச்சோம், சித்தார்த் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த கதைய நகர்த்திட்டு போவாரு. செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் கமல் சார் வருவாரு. கமல் சார் வந்ததுக்கப்புறம் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. அப்படிங்கிற மாரி நாம நெனச்சோம். ஆனா அது அப்படியே இல்ல. அது அப்படியே ஆப்போசிட்டா இருந்துச்சு. முழுக்க முழுக்க கமல் சார மையப்படுத்தியே தான் இந்த படத்த மூவ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்வே வந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்தது மட்டும் இல்லாம தேவையில்லாம டயலாக்லாம் பேசுறாரு. ஒரு அரசியல் சார்ந்தப்பட்ட சில டயலாக் வருது. பட் அது அந்த அளவுக்கு ஒண்ணும் பெருசா தெரிவிக்கல. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு டயலாக். இந்த மாரி ரைட்டிங்ல ரொம்ப வொர்ஸ்ட்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கமல் சாரோட கெட்டப். இந்தியன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா, கமல் சார் கொஞ்சம் வயசானவரா தெரிஞ்சாரு. அந்த கெட்டப்ல பார்க்கும்போது ரொம்பவுமே வயசான மாரி தெரிஞ்சாரு. அது மட்டும் இல்லாம கமல் சார் கமல் சாராவே இருக்க மாட்டாரு. அந்த மாரியான ஒரு கெட்டப் நமக்கு குடுத்திருந்தாங்க. ஆனா இந்த படத்துல கமல் சார் அப்படியே தெரியிறாருங்க. இந்த கதையில ஒவ்வொரு பிசினஸ் மேனையும் தேடி போய் கொல்றது தான் கதையா இருக்குது. அந்த கதைய இன்ட்ரஸ்ட்டா எடுக்கிறது அப்படிங்கிற பேர்ல எப்படி காட்டலாம்? எப்படி புதுசா காட்டலாம்? அப்படிங்கிறதுக்காக, பர்ம கலைய இன்னும் நமக்குள்ள திணிச்சுட்டாருன்னு சொல்லலாம். ஸோ, ஒவ்வொரு விரல சுருட்டுனாருன்னா போதும், அந்த இடத்துல கை புல வராது, கால் வராது. அந்த மாரியான ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது, நமக்கு வந்துட்டு அது ரொம்ப ஒரு நம்பகத்தன்மை இல்லாத மாரி தெரிஞ்சது. அதையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருக்கலாமோன்னு தோணுச்சு. சும்மா விரல மட்டும்
இது பண்ணிட்டா போகுமா? வர்ம கலையில அவர் கை தேர்ந்தவர் தான். அத இன்னும் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். ஆனா இந்தியன்ல கரெக்ட்டா காட்டியிருந்தாங்க. லிமிட்டா காட்டியிருந்தாங்க. என்ன தேவையோ அத மட்டும் காட்டி அழகா அமைச்சிருந்தாங்க. அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன் இதுல இல்லாம போயிருச்சு. இதுவே ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு. அவங்கள இத காட்டாம, இவங்கள எப்படி எப்படிலாம் கொல்றோம் அப்படிங்கிறத காட்டாம, வேற மாரி காமிச்சிருக்கலாம். அதாவது அந்த ஊழல் இவங்க எப்படி எப்படிலாம் பண்றாங்க, எப்படி எப்படியெல்லாம் இத கொண்டு வராங்க, ஒரு லஞ்சம் எப்படி வாங்குறாங்க, எத வச்சு இதெல்லாம் பண்றாங்க. ஸோ இதையெல்லாம் நல்லா அழகா காட்டியிருந்தாங்க. அவங்க மேல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும். அவங்க மேல கிரியேட் ஆன இம்பாக்ட்ட அதுக்கப்புறமா கொல்றது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நம்ம வந்திருக்கலாம். ஆனா அது எல்லாமே இதுல மிஸ் பண்ணிட்டாரு. இதுல எடிட்டிங்ல போயிருச்சா என்னன்னு தெரியல. ஏன் கொல்றோம் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் இது புதுசா யாராவது வந்து பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ஏன் இவங்கள கொல்றாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துரும். இவங்க லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் செய்றாங்க, பிசினஸ் மேன்ஸ்னா அப்படித்தான். அதுக்காக தேடி போய் கொல்லலாமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் பண்ணாங்க? எதுக்கு பண்ணாங்க? அப்படிங்கிற ஒரு ஒரு அழுத்தமான கதைய சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட்ல இருந்து எனக்கு தெரிஞ்சது. சொல்லி இருக்காங்க. அது பட் இன்னும் கொஞ்சம் அழுத்தமா வரல அப்படிங்கிறது தான் என்னோட ஆன்ஸர். இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனா, அவர் மியூசிக் பண்ணதெல்லாம் விட்டுட்டு, நம்ம தலைவர் ஏ.ஆர். ரஹ்மான் அவரோட பிஜிஎம்முக்கு தாங்க கிளாப்ஸ் அள்ளிக்கிட்டு இருக்கு. அவரோட பிஜிஎம் வந்துட்டாலே மக்கள் எல்லாருமே ஒரு மாரி நல்லா கை தட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, அந்த படத்தோட இம்பாக்ட் இதுவரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியது 28 வருஷம் கழிச்சு, இவ்ளோ இம்பாக்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்ல. அப்பேற்பட்ட பிஜிஎம்ங்க. இந்தியன்ங்கிறது ஒரு நல்ல படைப்பு. அதோட சீக்வல் அப்படின்னா கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த இடத்துல நெறைய மிஸ்டேக் நடந்திருக்கிறதுனாலயோ என்னவோ தெரியல, கொஞ்சம் அந்த படத்தோட இம்பாக்ட் குறைஞ்ச மாரி இருக்கு. இந்த படம் 2 பாகமா தான் இருக்க போகுது. ஸ்டில் இந்தியன் 3க்கு அப்புறம் தான் இதோட ரிசல்ட் என்னங்கிறது நமக்கு தெரியும். இந்தியன் 2 இதுக்கு ஒரு அடித்தளம் போட்டிருக்கு. ஸோ இந்தியன் 3 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட எண்ட்ல கண்டிப்பா நமக்கு வந்துட்டு அதோட கிளிம்ப்ஸ் மாரி காட்டியிருக்காங்க. ஒரு சின்ன ட்ரெய்லர், டீசர் அப்படின்னு சொல்லலாம். அதையும் காட்டியிருக்காங்க. ஸோ அதில காஜல் அகர்வால் வர்றத எல்லாத்தையுமே நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் 3 பொறுத்து தான் இந்தியன் 2வ நாம எப்படி வேலிடேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆனா நெறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இந்தியன் 3லயும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா, சங்கர் சார் அப்படின்னாலே குவாலிட்டில பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம நெனச்சுட்டு போவோம். ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா, கதையில கோட்ட விட்டுட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது 3 மணி நேரம் படத்த கண்டிப்பா இன்னொரு 1 1/2 மணி நேரமா குறைச்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷத்த குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தான் என்னோட கணிப்பு. ஸோ உங்களுக்கும் அதே தாட்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ படம் பார்த்தவங்க மறக்காம உங்க தாட்ஸ் அண்ட் வியூஸ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதே மாரியான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்கள நெக்ஸ்ட் நான் மீட் பண்றேன். அன்டில் தென் பாய்.